நீங்கள் 90s கிட்ஸ்னா சின்ன வயசுலேருந்து உங்களை முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் போகாத, வேதாளம் தொங்கிட்டுருக்கும், நைட்டு நேரத்தில் காட்டு பக்கம் போகாத, ஒரு பொண்ணு பாட்டு பாடி கூப்பிடுவா அப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்தி வளர்த்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க தானே ஆசைப்பட்றீங்க. 90s கிட்ஸோட ஃபேவரட்டான இந்த சீரீஸ் ப்ளஸ் இது எப்படி வேதாளமாக மாறுச்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் நீங்கள் வந்தீங்க. வெல்கம், திஸ் இஸ் தர்ணேந்திரன். தேவர் உலகத்தில் புட்பதத்தன் தேவதத்தைன்னு ஒரு கணவன் மனைவியும் இருந்தாங்க. இவங்களோட வேலையே அங்கே இருக்கிற கடவுளுக்கு தேவர்கள் எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுக்கறது தான். இவங்களுக்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுக்கணும்னு ஆசை. சிவனுக்கும் பார்வதிக்கும் ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸை தைச்சிக்கிட்டு அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக புட்பதத்தன் சிவனை பார்க்கறதுக்காக போவார். ஆனால் சிவனோட அழகில் மயங்கி அவரை தரிசித்ததில் ரொம்ப திருப்தியாகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சிவனை கும்பிட்டுக்கிட்டே அப்படியே திரும்பி வந்துடுவார். அவர் வந்த வேலையை மறந்துட்டேமே, எப்படி ட்ரெஸ்ஸை கொடுக்காம போகிறதுன்னு மறுபடியும் அதே வாசல்லையே படுத்து தூங்கிடுவார். கைலாயத்தோட வாசல்லையே படுத்து தூங்கிடுவார். இப்போ சிவன் நைட் ஆனதும் பார்வதி கிட்ட ஒரு தேவ ரகசியத்தை சொல்லுவார். அதை புட்பதத்தன் வாசல்லே படுத்திருந்ததுனால அவன் காதில் விழுந்துடும். மறுநாள் காலையில் ஆனதும் ஒன்றுமே தெரியாத மாதிரி புட்பதத்தன் வந்து அந்த ட்ரெஸ்ஸை சிவன் கிட்ட கொடுத்துட்டு சிவன் கிட்ட பாராட்டும் வாங்கிட்டு திரும்பி போவார். ஆனால் போகும்போது முழுசாக போக மனசு இல்லாமல் நம்ம கேட்ட தேவ ரகசியத்தை பற்றி சொல்லிட்டு போயிடலான்னு சிவன் கிட்ட, நீங்கள் நேற்று நைட்டு பார்வதி அம்மா கிட்ட சொன்ன அந்த தேவ ரகசியத்தை நான் ஃபுல்லாக கேட்டுட்டேன் அப்படின்றத சொல்லிடுவார். உடனே சிவனுக்கு கோபம் வந்துடும். என்ன தேவ ரகசியத்தை நீ ஃபுல்லாக கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் உண்மையை சொன்ன இந்த புட்பதத்தனை நம்ம பனிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சரி ஓகே நீ போ, ஆனால் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார். சில நாட்கள் போகுது. புட்பதத்தன் படுக்கையிலேயே படுத்து அங்கேயும் இங்கேயும் உருண்டுட்டு இருப்பான். அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத அவனோட மனைவி தேவதத்தை பார்த்து புரிஞ்சுக்குவா. பல பகலாகுது, பல இரவாகுது, ஏன் இப்படி தவிக்கிறான் அப்படின்னு சொல்லி மனைவியும் ஆர்வம் தாங்காமல் ஒரு நாள் போய் கேட்பா, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ புட்பதத்தன் அவனால் உள்ள கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாமல் அந்த தேவ ரகசியத்தை தன்னோட மனைவி கிட்ட சொல்லிடுவான். தேவதத்தை அதை தெரிஞ்சுக்கிட்டா இவன் உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சிவன் கோவப்பட்டு, நீ உன்னோட வாழ்நாள் முழுவதும் முருங்கை மரத்தில் வேதாளமாக தான் தொங்குவேன்னு சொல்லி சாபம் கொடுப்பாரு. இந்த தேவ ரகசியத்தை கேட்ட மனைவி தேவதத்தையையும், நீ இதை கேட்டதுக்காக உன்னோட வாழ்நாள் முழுவதும் வீணை வாசிச்சுக்கிட்டே நைட்டு நேரத்தில் காட்டில் உலாவிட்டு இருப்பேன்னு சொல்லி அவளுக்கும் ஒரு சாபத்தை கொடுப்பாங்க. இதனால தான் 90s கிட்ஸ் நம்மளெல்லாம் முருங்கை மரத்து பக்கத்தில் போகாதீங்க, வேதாளம் தொங்கும், நைட்டு ஒரு மோகினி பாட்டு பாடி கூப்பிடுவா அப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ புரிஞ்சிருக்குமே வேதாளமாக தொங்குறது யாருன்னு. புட்பதத்தன் தான் வேதாளமாக தொங்கிட்டு இருப்பான். இப்போ அந்த பக்கமா வந்த முனிவன் அந்த வேதாளத்தை பார்த்துட்டு எப்படியாவது இதை பிடிச்சி அடைச்சி வச்சு அடிமையாக்கி தனக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பான். அப்போ அங்கே இருந்த காளி கோவிலில் போய் பல மணி நேரம் தவம் இருந்து காளியை வேண்டி கேட்பான், இந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுன்னு சொல்லி. அப்போ காளி சொல்லுவாங்க, உனக்கு தேவையான வரத்தை நான் கொடுக்கணும்னா நீ 1000 அரசர்களோட தலையை கொண்டு வந்து தரணும்னு சொல்லியிருப்பாங்க. 1000 அரசர்களோட தலை. ஆனால் இந்த முனிவன் சும்மா விடுற ஆளுலாம் இல்லைங்க. அதே மாதிரி ஒரு மன்னனோட அரசவைக்கும் போய் உங்கள் நாடு செழிக்கணும்னா என் கூட வாங்க, காளி கோவிலில் வந்து கும்பிடுங்க, உங்கள் நாடு செழிக்கும், அப்படி இப்படி நான் கதையாக அளந்து விட்டு ஒரு மன்னனையும் காளி கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு போவான். அந்த காளி கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு போய் அந்த ஒரு மன்னனும் காளியை கும்பிட்டுட்டு இருக்கும்போதே அப்படியே தலையை வெட்டி காளிக்கு பலி கொடுப்பான். இதையே வேலையாக வச்சு சுற்றிட்டு இருந்தான். மொத்தம் 999 மன்னர்களோட தலையும் வெட்டி காளிக்கு பலி கொடுத்துருவான். இது கடைசி மன்னனோட தலை, அதுதான் விக்ரமாதித்தன். இத்தனை நாள் பண்ண மாதிரியே விக்ரமாதித்தனோட அரசவைக்கு வந்து நீ அந்த காளி கோவிலுக்கு வந்து கும்பிட்டா உன்னோட நாடு வளம் பெறும்னு சொல்லி ஏமாற்றி பொய்ய சொல்லி விக்ரமாதித்தனை அதே காளி கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு வருவான். ஆனால் நைட்டு மண்டபத்தில் நம்ம தங்கிக்கலாம், காலையில் பூஜையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் விக்ரமாதித்தன் அந்த காளி கோவிலில் படுத்து தூங்க ஆரம்பிப்பார். அந்த நேரத்தில் நம்ம விக்ரமாதித்தனோட தலையை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாரு இந்த முனிவர். அதே சமயத்தில் விக்ரமாதித்தனுக்கு தூரத்துல இருந்து யாரோ வீணை வாசிக்கிற மாதிரியும் பாட்டு பாடி அவரை கூப்பிடுற மாதிரியும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஆர்வம் தாங்காமல் விக்ரமாதித்தன் எந்திரிச்சு, யாருடா இந்த நேரத்தில் பாடுறது, போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி போவார். அப்போது ஒரு அழகான பொண்ணு மரத்தில் உட்காந்து வீணை வாசிச்சுட்டு இருப்பா. ஏம்மா நீ இந்த நேரத்தில் உட்காந்து வீணை வாசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் அவள் சொல்லுவா, என்னோட கணவர் முருங்கை மரத்தில் வேதாளமாக தொங்கிட்டு இருக்காரு, நானும் அவர் சபிக்கப்பட்டிருக்கோம், எங்களை எப்படியாவது கோவிலுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, காளி கோவிலுக்குள்ளே கூப்பிட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு சாப விமோச்சனம் கிடச்சிரும்னு சொல்லுவாள். அப்போ மன்னன் விக்ரமாதித்தன், அது எப்படி என்னால் முடியாது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு அந்த நடுராத்திரியில் அந்த முருங்கை மரத்தில் தொங்குற வேதாளத்தை இறக்கி நான் கூப்பிட்டுட்டு போகிறேன்னு கிளம்பி போவார்.
அதே மாதிரி எப்படியோ போராடி கஷ்டப்பட்டு அந்த வேதாளத்தை மரத்துலேருந்து இறக்கி தன்னோட தோளில் தொங்க போட்டுக்கிட்டு காளி கோவிலை பார்த்து நடக்க ஆரம்பிப்பார். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வேதாளம் புத்தியை காட்டணுமே, கையை காலை வச்சுட்டு சும்மா இருப்போன்ட்டு இல்லாமல் விக்ரமாதித்தன் தோளில் சும்மா அமைதியாக தொங்கிட்டு போகணும்ல. இப்போ வேதாளம் என்ன சொல்லும்னா, நீ அந்த காளி கோவில் வர வரைக்கும் நீ பேசவே கூடாது, நான் உனக்கு ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கொஷின் கேட்பேன். அந்த கொஷினுக்கான ஆன்சரை நீ கரெக்டாக சொல்லிட்டேன்னா மறுபடியும் நான் முருங்கை மரத்துக்கே போயிடுவேன். ஒருவேளை தப்பாக சொல்லிட்டேன்னா உன் கூடவே வருவேன். ஆனால் ஆன்சர் தெரிஞ்சும் நீ சொல்லலைன்னா உன் தலை வெடிச்சிடும். இப்படின்னு ஒரு மோசமான ஒரு கண்டிஷனை போட்டு வேதாளம் விக்ரமாதித்தனோட தோல்லையே தொங்கிக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கும். காளி கோவில் போய்கிட்டே அந்த கதையை கேட்டுட்டு இருந்த விக்ரமாதித்தனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஆன்சர் தான் அது. ஆனால் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா ஒருவேளை ஆன்சரை சொல்லிட்டா மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்துக்கே போயிடும். ஒருவேளை தெரிஞ்சும் சொல்லாமல் இருந்தால் விக்ரமாதித்தனோட தலை வெடிச்சிடும். இப்போ என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல, ஆன்சரை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிடுவார். மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஓடி போய் உட்காந்துக்கும். ஐயோ, எப்படியாவது இந்த பொண்ணுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமேனு மறுபடியும் போய் கஷ்டப்பட்டு வேதாளத்தை முருங்கை மரத்துலேருந்து இறக்கி தோளில் தொங்க போட்டு கூப்பிட்டு போவார். மறுபடியும் ஒரு கதை சொல்லும், மறுபடியும் கொஷின் கேட்கும், அவர் மறுபடியும் ஆன்சரை சொல்லிடுவார். மறுபடியும் இது மரத்தில் போய் உக்காந்துரும். இதே மாதிரி மொத்தம் 24 தடவை நடக்கும். அப்போ தான் விக்ரமாதித்தனுக்கு ஒன்று புரியும், நம்ம ஏன் கடைசி வரைக்கும் ஆன்சர் சொல்கிற மாதிரியே நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முறை 25வது முறை அதே மாதிரி வேதாளத்தை முதல்ல தொங்க போட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த வேதாளம் கதை சொல்லுது, கொஷின் கேட்குது, ஆன்சர் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஆன்சரை சொல்ல வர்ற மாதிரியே நீ இழுத்தே அதையும் இதையும் பேசி ஆன்சர் சொல்ல வர்ற மாதிரி நடிச்சு காளி கோவில் வரைக்கும் வந்துடுவாங்க. இப்போ விக்ரமாதித்தன் தன்னோட அறிவுனால அத்தனை கண்டிஷனுக்கு மத்தியிலையும் வேதாளத்தை ஏமாற்றி கோவிலுக்குள்ளே ரொம்ப அழகாக கூப்பிட்டு வந்துடுவார். அதே மாதிரி தேவதத்தையும் கோவிலுக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடச்சிரும். ஆனால் சாப விமோச்சனம் கிடைச்ச அடுத்த நொடியே இந்த புட்பதத்தன், அதாவது வேதாளமாக இருந்த இந்த புட்பதத்தன் விக்ரமாதித்தன் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லுவான். இந்த முனிவன் ஒன்று உன் நாட்டை காப்பாற்றுறதுக்காக கூப்பிட்டு வரல, உன் கழுத்தறுத்து போடுறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிடும். அடுத்த செகண்டே விக்ரமாதித்தன் பெரிய வாளை எடுத்து அந்த முனிவனோட தலையை வெட்டி வீசுவார். உடனே காளி அங்கேருந்து வந்து, நீ கொடுத்த பலினால எனக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு என்ன வர வேணும் கேளு விக்ரமாதித்தா அப்படின்னு கேட்கும்போது விக்ரமாதித்தர் சொல்லுவார், எனக்கு இதுவரை இறந்து போன 999 அரசர்களையும் உயிரோடு கொண்டு வாங்க போதும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த 999 அரசர்களையும் உயிரோடு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் நீயும் உன் மக்களும் என்றைக்கும் சந்தோஷமாக திருப்தியாக வாழ்வீங்கன்னு ஆசீர்வதிச்சுட்டு போகும் அந்த காளி. இப்படித்தான் புட்பதத்தன் ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை தைச்சு கொடுத்துட்டு இருந்தவர் வேதாளமாக மாறுறது, மறுபடியும் விக்ரமாதித்தனோட ஹெல்ப்னால மனுஷனாக மாறுறது. கதை நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கதை வேணும்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.